அல்லேலூயா. தேவனுடைய மகத்தான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விலையேற பெற்ற நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். சபை கூட்டுவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே 9வது மாதத்துல கடைசி வாரத்திலே வந்திருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய கிருபை வாழ்ந்தார் இல்லையா? தேவனுடைய கிருபை இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். தேவன் பார்க்கும்போது நம்ம தகுதியாக்கப்படுகிறோம். நம்முடைய தகுதி உயர்த்தப்படுகிறது. கிருபை என்று சொன்னால் என்ன? தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியை கொடுப்பதுதான் கிருபை. ஆனால் இந்த சமுதாயம், மனிதர்கள் தகுதி பார்த்துத்தான் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, தகுதி பார்த்துத்தான் ஒரு பொருளை கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில ஆள் எடுக்கிறேன்னு சொன்னா இன்டர்வியூ வச்சுதான் ஆள் எடுப்பாங்க. படிப்பு என்ன, அவருடைய தகுதி என்ன, அவருடைய திறமைகள் என்ன, அவருடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அவனை இன்டர்வியூ வச்சுதான் கம்பெனியில ஆள் எடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல இன்டர்வியூ கிடையாது. என்னது? சின்ன பையங்க, வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பங்கள், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், என்ன எந்த கோத்திரமாரும் எந்த சாதியா இருந்தாலும் சரி. அப்ப ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்குது? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் வாங்கன்னு சொல்ல, இங்க எல்லாரும் இந்த இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்கள் முகத்தை என் முகத்தின் மேல் வைத்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கும், நல்ல நன்மை கிடைக்கும். என்னிடத்துல வாங்க சொன்னாரு. 2வது இடத்துல கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கிருபை என்ன சொன்னா பாருங்க, இந்த வேதம், நம்ம தமிழ் வேத புத்தகத்துல 43 இடத்துல கிருபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை இடத்துல? 43 இடத்துல கிருபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய மூல மொழி, எபிரேய மொழியில 26 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தமிழ் வேதத்துல எத்தனை இடத்துல? 43 இடத்துல கிருபை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூல மொழியாகிய தேவனுடைய மொழி எபிரேய மொழியில 26 இடத்துல தயவு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப கிருபை என்றால் மூல மொழியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? தயவு, தேவனுடைய தயவு, இரக்கம். அப்ப தலைவனா இருக்கட்டும், வியாதி உள்ளவனா இருக்கட்டும், சோர்ந்து போனவனா இருக்கட்டும், கடன்ல சிக்கனவனா இருக்கட்டும், தகுதி இல்லாதவனா இருக்கட்டும், படிப்பு இல்லாதவனா இருக்கட்டும், அவனுக்கு தயவை கொடுக்கிறது, இரக்கத்தை கொடுத்து அவனை வாழ வைக்கிற ஒரு கிருபைதான் தேவனுடைய கிருபை. இந்த கிருபைக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கவனிக்கிறீங்களா? கிருபை என்று சொன்னால் தயவு, இரக்கம். தேவனுடைய இரக்கத்தினால நம்ம வாழுகிறோம், தேவனுடைய இரக்கத்தினால ரட்சிக்கப்படுகிறோம், தேவனுடைய இரக்கத்தினால பாதுகாக்கப்படுகிறோம், தேவனுடைய இரக்கத்தினால அற்புதத்தை பெறுகிறோம். நம்முடைய இயேசு இரக்கம் உள்ள தேவன். அவர் எல்லா சமயங்களையும் நேசிக்கிற தேவன். அவர் வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். சூரியன் இருக்கு, சூரியன் தேவன் படைத்தது. அவர் யார்? குறிப்பிட்டவங்க மட்டுக்குமா வெளிச்சம் தெரியுது? அவன் நல்லோரு பொல்லாதாரு எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தெய்வம் தான், வெளிச்சமாயிருக்கிறவர் தான். அவர் பேர் இயேசு. கரங்கா தட்டி கர்த்தரை முடிச்சுமா? அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, கிருபை வாழ வைக்கிறது. தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுக்கிறது, சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறது, ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது கிருபை, ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது கிருபை, பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிறது கிருபை, தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுக்கிறது கிருபை. சரிங்களா? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்றது கிருபை. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லையா, மலட்டு கற்பமா இருக்கான், மலட்டு கற்பத்தை பிள்ளை காட்சியாய் மாற்றுவது இந்த தேவனுடைய கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை முடியுமா?
அல்லையா? திருமணமாகி திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 12 வருஷம் 25 வருஷமா 26வது வருஷத்துல இந்த கிருபை குழந்தையை கொடுத்திருக்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. எனவே நீங்கள் சோர்ந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த கிருபை சொந்த வீட்டை கட்ட உதவி செய்யும். இந்த கிருபை நல்ல சம்பளம் வாங்க உயர்வான சம்பளத்தை உதவி செய்யும். இந்த கிருபை பிள்ளை காட்சியாய் மாற்றும். இந்த கிருபை கடன்களை அடைப்பதற்கு இந்த கிருபை உதவி செய்யும். ஆனால் நம் கிருபையை சார்ந்து வாழணும் இல்லையா? நம்முடைய படிப்பு, நம்முடைய தகுதி, நம்முடைய சுயம், நம்முடைய திறமை, நம்முடைய திறமை இதெல்லாம் கூடாது. உபாகமம் 28 சொல்லுகிறாரு, உன் கை திறமையினால இவையெல்லாம் நான் சம்பாதித்தேன்னு சொல்லாதன்றாரு. என்ன சொல்றாரு? கட்டாத வீட்டுல நீ குடியிருப்பாய், வெட்டாத துறையின் தண்ணியை குடிப்பாய், நடாத மரத்தின் கனியை புசிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் தோட்டம் நல்லா செழிப்பா இருக்கும், நீ என்னுடைய கை திறமையினால இதை நான் உண்டு பண்ணேன்னு சொல்லாம உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பேரை அவர் கொடுத்தார். அவருடைய பேர் இயேசு. கரங்களை கத்திரங்களை பத்துங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நல்லா வீட்டுல குடியிருக்கிறீங்க, நல்ல ஒரு செழிப்பா இருக்கிறீங்க. இதெல்லாம் யாரு கொடுத்த? நம்முடைய ஞானத்தினால அல்ல, நம்முடைய அறிவினால அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, இது தேவனுடைய கிருபையினால. அதனால தேவனுடைய இன்னைக்கு தேவனுடைய கிருபைக்குள் வாழ்வு இல்லையா? இன்னைக்கு வாடகை வீட்டுல குடியிருக்கலாம், ஒரு நெருக்கமான இடத்துல இருக்கலாம், ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்துல இருக்கலாம், ஒரு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், போதிய வேலை இல்லாம இருக்கலாம், போதிய வருமானம் இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாம. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த கிருபைக்குள் நம்ம வாழும்போது அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். வேதத்துல 43 இடத்துல கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில 26 இடத்துல இந்த கிருபை என்ற வார்த்தை தயவு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு 7 காரியங்கள், இந்த கிருபைக்குள் வாழுகிற ஒரு காரியம், 7 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறோம். முதலாவதாக மனிதனுக்கு கிருபை கிடைத்தது. நோவாவுக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மனிதனுக்கு தான் அந்த கிருபையை கொடுக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆதியாகமம் 6, 8, 9 வசனங்கள் வாசிப்போம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனை தேடுகிறவர்களுக்கு, தேவனோடு நடக்கிறவர்களுக்கு, தேவனுக்குள் வாழ்கிறவர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கப்பட்டிருக்கு. நோவா தன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். இன்றைய காலகட்டத்துல, புதிய ஏற்பாட்டின் காலத்துல யார் நீதிமான்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீதிமான்கள், இயேசுவுக்கு சீடர்களாக நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள், இயேசுவின் வார்த்தைக்குள் வாழுகிறவர்கள், இயேசுவின் வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் நீதிமான்கள். இன்றைக்கு சபையில நீங்கள் இந்த புறஜாதிகளுக்குள்ள உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அன்றைக்கு நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே கிருபை இன்றைக்கு தேவனுடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபைக்காக கரங்களை கத்தரும். சரி, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல உங்களுக்கும் எனக்கும் இந்த கிருபை எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னா, இந்த கிருபை எப்படி கிடைத்தது? பிதாவாகிய தேவன், ரோமர் 3:14, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மேல் அன்பு வைத்ததால, இவ்வளவு பெரிய அன்பு வைத்ததுனால இந்த கிருபை கிடைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக சிலுவையில் அடிக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, சிந்தி சிலுவையில மரித்ததுனால இந்த கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா.
அதான் அவருடைய ரத்தத்தினால் அந்த கிருபை, அவருடைய இரக்கத்தினால் அந்த கிருபை, அவருடைய வார்த்தையினால் அந்த கிருபை. இயேசு தேவன் வார்த்தையா இருக்கிறார், இயேசு வார்த்தையா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை. அந்த ரோமர் 8:32 பவுல் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தை குறித்த பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. போராட்டத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நெருக்கத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோதனைகளை குறித்து, வேதனைகளை குறித்து, இழப்புகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எது நடந்தாலும் சரி, அது நன்மைக்கே நடக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை முடிக்குமா? அல்லேலூயா. அப்ப இந்த நோவாவை போல இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நோவாவுக்கு என்ன கிடைத்தது? உலகம் முழுவதுமாக என்னது? ஒரு பேரழிவு வரப்போகிறது. தேவன் செய்ய போறார். உலகத்துல இருக்கிற அத்தனை மக்கள் அழிய போறாங்க. ஆனா இந்த கிருபையை கொடுத்து அவன் நீதிமானா வாழ்ந்ததுனால நோவா மனைவி, 2 மகன்கள், மருமக்கமாரு, 8 பேரை அந்த பேழைக்களை வச்சு பாதுகாக்கிறான். அவனுக்கு தேவையான சோடான மிருகங்கள், பறவைகளை கொடுத்து அந்த ஒரு பேழையை செய்ய கப்பல் தண்ணிடா என்னன்னு தெரியாது, வெள்ளம்டா என்னன்னே தெரியாது, கப்பல்டா என்னன்னு கப்பலை செய்யுன்றாரு. அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் இன்ஜினியரா படிச்சிருக்கானா? அந்த காலத்துல வரைபடம் கிடையாது, கூகுள் பே கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. இன்னைக்கு ஒரு பொருளை பார்க்கணும்னா டக்குன்னு பார்த்துருவோம், விளக்கம் பார்த்துருவோம். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வெள்ளம் வரப்போது இந்த ஜனங்களை அழிக்க போறேன்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கப்பல் என்றார், கப்பலை செய்கின்றார், ஒண்ணுமே புரியல. ஆனா புரியல, தேவன் சொல்ல சொல்ல கீழ்ப்படிந்து செய்ய ஆரம்பிக்கிறான். கரங்களை கட்டி கர்த்தரை முடியுமா? அல்லேலூயா. அந்த என்னமே தெரியாது. ஆனா தேவன் சொல்ல 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 கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து செஞ்சதுனால அவன் குடும்பம் பேழைக்களே பாதுகாக்கப்பட்டது. உலகமும் அழிக்கப்பட்டது. உலகத்துல இருக்க ஜீவராசிகள் அழிக்கப்பட்டது. மனிதர்கள் அழிக்கப்பட்டார்கள். நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளா இருங்க, வேலை பிள்ளைகளா இருங்க, முதியோரா இருங்க, எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல அப்படியா? இரவும் போல வேதத்தை வாசி புரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு இரவும் போல படி. வாழ்க்கையை கர்த்தர் டிசைன் பண்ணுவார். எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் டிசைன் பண்ணுவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் டிசைன் பண்ணுவார். உன் ஊழியத்தை கர்த்தர் டிசைன் பண்ணுவார். உன் பொருளாதாரத்தை டிசைன் பண்ணுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானம் உள்ள தேவன். அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, அவர் பேரு இயேசு. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அவர் பேரு இயேசு. படித்தவர்களுக்கெல்லாம் படிப்பாளி, அவர் பேரு இயேசு. விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி, அவர் பேரு இயேசு. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், அவர் பேரு இயேசு. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் பேரு இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை போட்டுவோம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே. அல்லேலூயா. உன் சரித்திரத்தை மாற்ற முடியும். கடன் சேகரிப்பை மாற்ற முடியும். உன் மனத்தை கற்பத்தை மாற்றி உன் பிள்ளை காட்சியை மாற்ற அவருக்கு முடியும். உன் பொருளாதார செல்வத்தை மாற்ற அவருக்கு முடியும். உனக்கு நல்ல வீடு வாசலை கட்ட அவராலே முடியும். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதவர்கள் தேவனாலே எல்லாம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நம் கிருபைக்குள் வாழ பழகணும். அல்லேலூயா. அவர் கிருபைக்குள்ள வாழ பழகணும். கேட்டா என்ன ரொம்ப அற்புதமா நினைச்சோம், இவ்வளவு மோசமா நினைச்சோம், இவ்வளவு நல்லா இருக்கீங்க, நல்ல இவ்வளவு நல்ல எப்படி நல்ல கார் வாங்கி இருக்கிறீங்க, நல்ல வீடு இருக்கிற, என்ன பதில் சொல்லணும்? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. யார் படிப்பு, யார் திறமை, நான் நைட்டு மகன் தூங்காம உழைச்சேன் கிடையாது. அவரை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்க உன்னால சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. என்ன கேட்டாலும் சரி அவரை மகிமைப்படுத்தணும். வேதம் சொல்றது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணாதவனை நான் கனமேகம் பண்ணுவேன் அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாரு என்ன கேட்டாலும் சரி, எப்படி இப்படி வேட்டை கட்டுறீங்க? கர்த்தருடைய கிருபை. எப்படி இவ்வளவு நல்லா படிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை. எப்படி இப்படி ஞானமா பேசுறீங்க? கர்த்தருடைய கிருபை. எப்படி இவ்வளவு கர்த்தருடைய கிருபை. கான்ட்ராக்ட் பார்த்தா எப்படி? கர்த்தருடைய கிருபை.
எப்படி எவ்வளவு செழிப்பா நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க, கர்த்தருடைய கிருபை. என்னங்க எப்ப பார்த்தாலும் நைட்டு போல எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க குடும்பம் ரொம்ப அழகா இருக்குது, கர்த்தருடைய கிருபை. அதை கேட்கிற கேள்விக்கு ரூட்டை மாத்தி பதில் சொல்லுகிற பிசாசு உள்ள வந்துருவான். ரூட்டை மாத்தி பதில் பிசாசு உள்ள வந்துருவான். பிசாச்சுக்காக பவுல் சொல்ற, பிசாச்சுக்கு இடம் கொடுக்காத, என்ன கேட்டாலும் சரி கர்த்தருடைய கிருபை, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. அதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:20 என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, எல்லாம் கிருபை. அல்லையா? இப்ப பாடல்கள் ஆறாவதுல கிருபை, கிருபையே நல்ல கிருபையே ஒன்றுமில்ல நேரத்தில் என்னை அல்லையா? ஒன்றுமே தேவன், தேவன் இல்லாதவர்களை இருக்கிற செய்கிற தேவன். அல்லையா? இந்த வாழ்ந்து எதை கேட்டாலும் கர்த்தர் தருவாராம். இல்லையா? இந்த கிருபைக்குள் வாழ்க்கையில எதை கேட்டாலும் தருவாராம். ஒண்ணு, நீங்க இந்த உலகத்துல எதுவுமே இல்லாத கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை கேட்டாலும் தருவாரு. எதையுமே உன்னை இல்லாதத கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாராம், என் புள்ள கேட்டா, என் ஊழியக்காரன் கேட்ட சொல்லி உருவாக்கி தருவாராம். கரங்களை கட்டி, அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. ஆமா, அப்ப யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருகின்றார். அது தமிழ் வேதத்துல என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறார். எபிரேய மொழியில அது பெருசா இருக்கும் அந்த வசனம். கவனிக்கிறீங்களா? கவனிங்க, எபிரேய மொழியில அந்த யோவான் 14:14 வசனம் தமிழ்ல ரெண்டே வழியில இருக்கும். என் நாமத்தினால் எதை கேட்க, அது எபிரேய மொழி பெரிய பெரிய அதான், என் நாமத்தினால் நீ ஒன்றை கேட்டால், நீ கேட்டது இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் அதை நான் உருவாக்கி உனக்கு தருவேன். அதான் எபிரேய மொழி. பரவல கட்டி கத்தரை மட்டுமா. அல்லேலூயா. அப்ப கிருபைக்குள் வாழும் போது நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமான ஒரு கூட்டம், நீதிமானின் கூட்டமாக தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செவம் வல்லமை உள்ளது, ஆராதனை வல்லமுதேனது, மகிமையான காரியங்கள் செய்வோம். இன்னைக்கு ஒருவேளை கூட்டம் பெருசா இல்லாம இருக்கலாம். கூட்டம் பெருசா இருந்தாலே ஆபத்து தான். என்னது? கூட்டம் பெருசா இருந்தாலே செலவு அதிகம். என்னது? செலவு அதிகம், தேவை அதிகம், நெரிசல் அதிகம், அழிவு அதிகம். புரியுதுங்களா? அதுக்கு உதாரணம் இன்னைக்கு நடந்து நேற்று சம்பவம். புரியுதுங்களா? அதனால ரம்யமாய் வாழ பழகணும். அல்லேலூயா. ரம்யமாய் வாழ பழகணும். ரம்யமாய் கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? முதலாவது, நோவாவின் கண்களுக்கும் கிருபை கிடைத்தது. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நீங்கள் என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபை கிடைத்திருக்கிறது. கரங்களை கட்சி கத்திரம் இருக்குமோ? சரி, ரெண்டாவது ஒரு காரியம். ரெண்டாவது, இந்த கிருபை ஒரு இடம் நம்ம கொடுத்தாங்க. ரெண்டாவது, விலகவே செய்யாதான். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாம பாவத்துல விழுந்தா கூட கிருபை வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்கு, நம்ம பிள்ளைங்க இருக்கு, தப்பு செஞ்சிடறோம்ல. கவனிக்கிறீங்களா? விட்டுருங்க, சின்ன பிள்ளைங்களை விட்டு நாங்க விளையாடட்டும் உட்காரட்டும். கவனிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யுது, கொண்டுருவோமா? தப்பு செஞ்சுக்காங்க, லாயக்கு இல்ல. இப்ப சின்ன பிள்ளையில இந்த இந்த வளர வளர பெரிய இப்ப சின்ன பிள்ளையில அவனை கொண்டுருவோம் அப்படின்னு கொண்டுருவோமா? சொல்றாங்க. யாரு கொள்றாங்க? அநியாயம் பண்ண உடனே. ஆனா தேவனுடைய பிள்ளைங்கள் உலகத்தானே கொள்ள மாட்டான். பிள்ளைய கொள்வானா? கொள்ள மாட்டான். அப்ப தேவன் நலமானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு நலமானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க மீனை கேட்டா கல்ல கொடுப்போனா, என்னது பாம்பா கொடுப்போனா, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்போனான்றார். அப்ப பிள்ளைகளை பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. தப்பு செஞ்சா இவனை போய் ஆண்டவர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன்றான். ஆண்டவரை நம்புறியா? நல்ல ஆண்டவரியா? உங்க வாழ்க்கை நல்லா நம்ப மாட்டேன்றான். சபைக்கு வாழலன்னா வாழ மாட்டேன்றான். ஆனா அட்மிஷன் போடையில வாரான், பரீட்சையில வாரான் சபைக்கு. ஃபாதர், கிறிஸ்தவக்குள்ள சேர்த்து விடுங்க பாஸ்டர், என் பிள்ளைய, என் மகளை.
என்னையா சபை கூட்டா வர மாட்டேன்ற, ஆண்டவரை சொன்ன நம்ப மாட்டேன்ற, பிள்ளைகளை மட்டும் ஸ்கூல்ல கிறிஸ்தவக்குள்ள சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க? நாங்க தான் சமுதாயத்துல கெட்டு போனோம் சாமி, இந்த பிள்ளைகளாவது அங்க போனா நல்லா இருக்குன்றான். அப்ப கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சா பிள்ளைங்க நல்லா இருக்குன்றான். பெரிய பணக்காரங்க நம்ம குடிமகளுக்குமே அது உண்டு. குடிமகளுக்குமே பெரிய பணக்காரங்க பிள்ளைகளை எங்க சேர்க்கிறாங்க? கிறிஸ்தவக்குள்ள சேர்க்கிறாங்க. ஆனா சபைக்கு வர மாட்டான், வேற்றுக்குள்ள வர மாட்டான். குடிமகளுக்கு சொல்றேன், வெளியூர்ல இல்ல, இங்கேயே நான் கண்ணார பாக்குறேன். என்கிட்ட கேட்டிருக்காங்க சில பேர், அந்த பாதர்கிட்ட சொன்னா அட்மிஷன் கிடைக்குமான்றாங்க. இப்படியே கேட்கிறாங்க. அந்த பாதர் சொன்னா அங்க போடுவாங்களாம் அப்படின்லாம் கேட்கிறாங்க. அப்ப இயேசு தேவையில்லை. அவங்க நோக்கம் நம்ம இனிமேல் போய் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளை அதுல நல்ல ஒழுக்கமா வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருபை தேவன் கொடுத்தா விளக்க மாட்டார். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சின்ன சின்ன வளர்ற காலத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல வளர்ற காலத்துல சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். எப்படி மனிதர்களே நம்மளை பாயம் செய்ய வைப்பாங்க, விசுவாசிகளை நம்ம என்னது தவறான காரியத்தை கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை விலகாதுன்னு சொல்றாரு. ஏசியா எடுத்துக்கணும். கிருபை விலகாது. கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்வோம். 54 ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல அற்புதமான சத்தியங்கள் இருக்கு சொல்றேன். 10வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிக்க கப்போம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றாதவர்களே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல அக்கிரமாக்கி உன் வாசல்களை மாணிக்க கற்களும் மகன்களை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தோற்மாவாய், தீயனுக்கு தோற்மாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. அல்லையா? எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள். வீடு பழுங்கி மாளிகையை கட்டுவா. இல்லையா? இந்த கிருபைக்குள் வாழும்போது, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கங்க, கிருபைக்குள் வாழும்போது பழுங்கி மாளிகையை கட்டி கொடுப்பார். அவர் பேர் இயேசு. நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பாய் சொல்றாரு. அல்லையா? கட்ட வீட்டை கட்டுவார், அவர்கள் கட்டுவார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது என்ன சொல்றாரு? நீ சிறுமைப்பட்டிருக்கியா, ஒதுக்கப்பட்டிருக்கிறியா, தள்ளப்பட்டிருக்கிறியா, நஷ்டப்பட்டிருக்கிறியா, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய கேவலமா பேசுறாங்களா, கவலையே படாத. யாருக்கு? அவங்களுக்குத்தான் பழுங்கி மாளிகையை கட்டுவேன்றார். அல்லையா? அப்படியாப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உடைய சமாதானமா இருக்கும். அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். யோபு சொல்றாரு 7:8, துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீ ஆரம்பத்தை பார்க்காத, முடிவை பாரு. ஆரம்பத்துல பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஜனங்கள் வராம இருக்கலாம். ஒரு நேரம் வரும்போது காதைகளை கொண்டு வந்தது மாதிரி ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். சபைக்கு வேற நம்ம நடந்து திரிந்தது, சுவிசேஷம் அறிவித்தது, வீட்டை சந்தித்தது, உபவாசம் இருந்து ஜெபித்ததெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும்போது அவங்களா ஈசப்புத்துல இருந்து புறப்பட்டு வர்றது மாதிரி வருவான். நம்ம இன்னைக்கு வரலையே, நம்ம செய்ய வேண்டிய முறுமுறுக்க கூடாது. அவன் வரல, இவன் வரல, இவன் இரவு பகலும் பாதுகாக்கிற தேவன் அவர் பார்த்துக்கிறார். நம்ம வாட்டுக்கு நிம்மதியா தூங்கணும். அல்லையா? நிம்மதியா தூங்க பழகணும். அதான் இளைப்பார்கள். தேவனுடைய கிருபை கூட நம்ம நல்லா தூங்கணும். அவன் வரல, இவன் வரல, இப்படி வரல, நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு புலம்பிட்டு தூக்கம் இல்லாம கூடாது. சாப்பிட்டமா சவம் பண்ணமா நிம்மதியா தூங்கணும். அது இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவன். உங்களுக்காக எனக்காக தேவன் இரவும் பகல் உறங்காம பாதுகாக்கிற தேவன் இல்ல, இரவும் பகலும் உறங்காம உங்களுக்கு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் பேர் இயேசு. பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மலைகள் விலகி போகலாம், மனிதர்கள் விலகி போகலாம், உங்கள் உறவுகள் விலகி போகலாம், உங்கள் விலகி போகலாம். உங்களுடைய அவருடைய உங்களையும் என்னையும் விட்டு
விலகாது அப்படின்னு சொல்றாரு. அல்லையா? எனவே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது காரியம், கிருபையினாலே மீட்பை தருகிறார். கிருபையினால என்ன தர்றாரு? மீட்பை தருகிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3க்கு திருப்புவோம். புதிய ரோமர் 3. கிருபையினால நமக்கு மீட்பு. 24 இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசமா என்ன கிடைக்கிறது? இலவசமாய் மீட்பு கிடைக்கிறது. இலவசமாய் ஒரு பட்டம் கிடைக்கிறது. என்ன ஒரு பட்டமளிப்பு? நீதிமான். இவர் நீதிமன்ற ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. அல்லையா? ஒரு குடிமங்கலத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மளை சுத்தி இருக்கிறார். நம்மளை சுத்தி இருக்கிற பாவிகள் நடுவில் பாவம், பொய், கலைகள், வேட்சித்தனம், விபச்சாரம், இத்தனைவர் மத்தியில நம்மளை தூக்கி நிறுத்தி இவர் நீதிமான் சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அவன் அதுக்குள்ள இருந்து வேண்டாம். அதுக்குள்ள இருந்து அவனை தூக்கி எடுத்து இயேசு ரத்தத்தினால் கழுவி இந்த பாருங்க இவன் இன்னையில இருந்து நீதிமான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இயேசு உங்களை என்னையும் தாயின் கருவிலே உருவாக்கு முன்பாகவே முன்குறித்து அழைத்து ரட்சித்து அபிஷேகித்து இன்னைக்கு நீதிமானாக ஊழியக்காரனாக வச்சிருக்கிறார். இதுக்காக சந்தோஷப்படணுமே தவிர அதே வேலை இதே வேலைன்னு சந்தோஷப்படக்கூடாது. அல்லையா? என்ன நீதிமானா வச்சிருக்கிறார். நான் இப்ப செத்தாலும் டக்குன்னு எங்க இருப்பேன்? பரலோகத்துல இருப்பேன். இதுக்காக நன்றி சொல்லணும். அல்லையா? இதற்காக துதிக்கணும். மற்ற ஆசீர்வாதங்கள், வீடு வாசல், ஜனங்கள், நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள கடைசியா வருவான். அல்லையா? அவற்றுல ஒரு பெரிய இடத்த வாங்கி, ஒரு பெரிய இடத்த ஒரு 1/2 ஏக்கர் வாங்கி, நீச்சல் குளத்தோட ஒரு பெரிய வீட்டை கட்டி, ஒரு சபையை கட்டி, அங்க நமக்கும் ஒரு 4 காரு, பிள்ளைகளுக்கு ஒரு காரு, பேர பிள்ளைகளுக்கு ஒரு காரு, எனக்கு ஊழியக்காரனுக்கு ஒரு கார், 4 கார் நின்றா வீடு வீடா போய் சபைக்கு வாங்கணும் கூப்பிடணுமா? நீங்க எவருமே கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. விடிஞ்சா சபைக்கு தான் வருவான். அல்லையா? வேற அவன் காரை பார்க்கணும்டா, அவன் வீட்டை பார்க்கணும்டா, அவன் நடையை பார்க்கணும்டா, அவன் உடையை பார்க்கணும்டா, அவன் பிள்ளைகளை பார்க்கணும்டா அப்படின்னு வருவான். அதனாலதான் இன்னைக்கு போய் சொல்லு, இன்னைக்கு போய் சொல்லு. அவன் வந்தாலும் சரி, எசேக்கியேலுக்கு சொல்ற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால சண்டைக்காரன், மோசமானவன், அவன் வந்தாலும் சரி வராட்டியாலும் சரி போய் சொல்லு. அவன் கேட்டாலும் சரி கேட்டாச்சியும் அவனுக்கு போய் சொல்லுன்றாரு. நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறதா நம்முடைய வேலை. கொண்டு வர்றது அவர் வேலை. ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல ஈச புத்தகம் மாதிரி கிளம்பி வருவான். அல்லையா? அன்னைக்குதான் நம்ம நினைப்போம், சே செண்டு முழுவதுதான் விற்கணும், 4 ஏக்கரை வாங்காம விட்டோமே. சின்ன சபையா வச்சிருப்போம். கூட்டம் பெருசா வரும்போது செண்டு 4 லட்சம் விற்கும். இன்னைக்கு செண்டு 30,000 3000 விற்கணும் கவனிக்கல. இன்னைக்கு 3 லட்சம் வந்துருச்சு. 3000 விற்கும் போது கொடிமங்கலத்துல 2002 நாங்க வந்த ஊர்ல செண்டு 3000, ஒரு 2500 கொடுத்தாங்க. இன்னைக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம். இன்னைக்கு நினைக்கிறோம், அன்னைக்கே இருந்த நகை நட்டை வித்து ஒரு 20 சென்ட் வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு நம்மளும் லட்சம் கோடீஸ்வரா இருப்போம்னு நினைப்போம். அப்ப அன்னைக்குதான் நினைப்போம், சபையை அன்னைக்கே பெருசா கட்டியிருக்கலாம்னு, நல்லா இருக்குமே நினைப்போம். அந்த மாதிரி ஜனங்களை கொண்டு வர்றது கர்த்தருடைய வேலை. அல்லையா? சொல்றது நம்முடைய வேலை, செவம் பண்றது நம்ம வேலை. செவம் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம வேலை முடிக்க கூடாது. அது வந்தாலும் தெரியாத கர்த்தர் பார்த்துக்குருவார். அல்லையா? கொண்டு வருவார். அப்ப என்ன வேலை? மீட்பை கொடுக்கிறார். நீதிமானை கொடுக்கிறது எது? அவருடைய கிருபை. சொல்லுங்க, எனக்கு மீட்பை கொடுத்தது அவருடைய கிருபை. 4வது, பாவத்தை மேற்கொள்ளும் கிருபையின் வல்லமை. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நீதிமன்றாக்கப்பட்டோம், பாவம் பின்தொடருது. பிசாசு சும்மா விடுவானா? பின்தொடருது. அவனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அதான் கிருபையின் வல்லமை. அதை பவுல் சொல்றாரு. அதே ரோமர் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லையா? சொல்லுங்க, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க என்னை மேற்கொள்ள முடியாது. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் வியாதி, தரித்திரம், கடன் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரப்படுத்துவோம். இல்லையா? பாவம் மட்டுமல்ல, கிருபைக்கு கீழ்ப்படியும் போது பாவம் மட்டுமல்ல, தரித்திரம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனைகள் முடியாது,
கடன் பிரச்சனை முடியாது, உத்தரவும் சாபம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனா கிருபைக்கு கீழ்படியும், கிருபைக்கு பழகணும், இயேசுவின் ரத்தத்துக்குள் வாழ பழகணும். எப்போது நம்ம கிளம்பும் போது என்னை இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன், என் வாகனத்தை இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் தொழிக்கிறேன், வீட்டை இயேசுவின் ரத்தம் தொழிக்கிறேன், கிச்சன் பெட்ரூம் எல்லாம் இயேசுவின் தொழிக்கிறேன், வீட்டை சுற்றி இயேசுவை தொழிக்கிறேன் சொல்லுகிற சாலையெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஆறாக இப்படி சேர்ந்து போனோம்னா நமக்கு இயேசுவின் ரத்தமாத்தான் தெரியுமா? டூ வீலர்ல போகும்போது, பஸ்ல போகும்போது நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு முன்பாக எனக்கு செல்லுகிற சாலையில இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சேர்ந்து போயிட்டோம்டா இயேசுவின் வாகனத்துல இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியவே இயேசுவின் ரத்தமாத்தான் தெரியுமா? அல்லேலூயா. எந்த அனுதியும் மேற்கொள்ள முடியாது, எந்த பலவீனமும் வியாதியோ விபத்தோ எதுவுமே அணுக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிருபைக்குள் வாழுகிறது பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, சாபத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை, தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, அது கிருபை. சரிங்களா? அடுத்து 5வது, கிருபையினாலே ரட்சிப்பும் பாவம் மன்னிப்போம். அல்லேலூயா. எபேசியர் 1 திருப்புவோம். எபேசியர் 1 அதிகாரம். கிருபையினால ரட்சிப்பும் பாவம் மன்னிப்பும் உண்டாகுது. எபேசியர் 1:5-8 வரைக்கும். நமக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக பாருங்க, கிருபையில் மகிமை புகழ்ச்சி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு இயேசுவுக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கிருபையின் பெருக்கம் அங்க என்ன நடக்குதா? பாவம் மன்னிப்பு உண்டாகுது, ஐஸ்வர்யம் உண்டாகுது, பேரு புகழ்ச்சி உண்டாகுது. அப்பா புதாவே என்று அழைக்கிற சுவிகார புத்திரம் இந்த கிருபைக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. இந்த கிருபையின் மேன்மை அவ்வளவு அதிசயமான ஒரு காரியம். அது அநேகமா கிருபையை பத்தி அதிகமா பேசுறது இல்ல, கிருபையை பத்தி அதிகமா யாரும் தியானிக்கிறது இல்ல. கிருபையை பத்தி, கிருபைதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே கிருபைதான், முடிவும் கிருபைதான். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய சிவனை காத்து கொண்டேன். அவதான் கிருபையை பத்தி எழுதுறாரு. கிருபையை பத்தி அவர் கூட எழுதல. 12 சீடர்கள், அடுத்து 70 சீடர்கள் கூட கிருபையை பத்தி அவ்வளவு கிருபை பத்தி அவங்க எழுதல. 1-2 எழுதியிருக்காரு, பேதர் எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த அப்போஸ்தலனை பவுலை போல கிருபையை பத்தி யாருமே எழுதுனதில்லை, யாருமே பேசினதில்லை, யாருமே டீச் பண்ணதில்லை. அவ்வளவு ஒரு மகிமையான அனுபவம் பாருங்க. இந்த ஒரு 3-4 வசனத்துக்குள்ள எத்தனை பேர் புகழ்ச்சி, சுவிகாரத்து பிள்ளையாகும்படி அதிகாரம், மீட்பு, ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே இந்த கிருபைக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அதான் கிருபைக்குள் வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை. 6வது ஒரு காரியம், கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகுது. அதே எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதான் இரக்கம். எபிரேய மொழியில தயவுன்னு எழுதப்பட்டிருக்கல. கிருபையின் வார்த்தைக்கு எபிரேய மொழி தயவு, இரக்கம். இது உங்களால் உண்டல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம். இந்த ரட்சிப்பு என்பது இரக்கம் பாராட்டி இருக்கிற நமக்களை. பாவத்துல கடந்தோம், சாபத்துல கடந்தோம், முன்னோருடைய சாபங்க, நம்ம செஞ்ச பாவங்கள், அக்கிரமம், அநியாயத்துல கடந்த உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? ரட்சித்திருக்கிறார். அத அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய ஈவு. அவர் பேர் இயேசு. கரணா கட்டி கத்தரம் பிடிச்சோமா? அல்லேலூயா. கடைசியாக கிருபையினாலே தேவனுடைய பலன். இதுக்காக தேவனை துதிக்கணும். இன்னைக்கு நம்ம ஓடுறோம்னு சொன்னா தேவனுடைய பலன், நடக்கிறோம்னு சொன்னா தேவனுடைய. எத்தனையோ ஒரு இளம் வயதுல நடக்க முடியாம கிடக்காங்க. வயசாகி 80 வயசு 90 வயசு பிரச்சனை இல்ல. இளம் வயசுல வாலிபர்களே சில பேர் குறிப்பிட்ட காலம் நடக்க முடியாம கிடக்கும், சாப்பிட முடியாம கிடக்கு, இருப்பான்.
சோழனா இருப்பான். அவனை சுத்தி அவனுக்கு 100 வேலைக்காரன் இருக்கும். அதை திருப்தியா சாப்பிட முடியாது. நல்ல கறி சாப்பிட முடியாது. கேப்ப களி சாப்பிடுவான், கேப்பக்குழு சாப்பிடுவான். இயற்கை உணவுன்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருப்பான் பணக்காரன். நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. இன்னைக்கு நம்ம நல்ல லிட்டர் கணக்கில் தண்ணி குடிக்கிறோம், எதை வேண்டாலும் சாப்பிடுறோம், எந்த கீரை வகைகளை சாப்பிடுறோம், காய்கறிகளை சாப்பிடுறோம், எந்த கறியை சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுறோம். பிரச்சனையே கிடையாது. அது கிருபையின் பலன். அது பாருங்க, வியாதியே இருந்தா கூட நமக்கு பலவங்கத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். பாருங்க, வாசிப்போம். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12 8, 9. என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இதுதான் கிருபை. கவனிக்கிறீங்களா? கிருபை பலன் கொடுக்கிறது. ஒருவேளை சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கால் வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆனா இந்த நடுவுல நமக்கு நடக்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு பலனை தருகிறார். அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலன் தருகிறார், வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் பலன் தருகிறார், வேலை செய்வதற்கு கர்த்தர் பலன் தருகிறார், கடன்கள் இருக்கா, கடன் அடைக்கிறதுக்கு கர்த்தர் பலன் செய்கிறார், ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பலன் தருகிறார், பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தர் பலன் தருகிறார், உபவாசம் இருப்பதற்கு கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. எனக்கு 60 வயசு, 61வது வயசு. இப்பயும் 40 வயசு. நீ சாப்பிடாம 3 நேரமே சாப்பிடாம வெங்கை போகாம வீட்டை கதவை பூட்டிட்டு 41வது நாள் பெரிய சிங்க மாதிரி தான் வெளியே வருவேன். அல்லேலூயா. உபவாசத்துக்கு வல்லமை இருக்கு, வலிமை இருக்கு. இப்படி இருக்க முடியும். ஏன்னா அந்த கிருபை அவர் கொடுத்திருக்கிறார், நம்மளை பயிற்சி கொடுத்திருக்கிறார், கத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், 12 நாள் உபவாசம், 26 உபவாசம், 40 உபவாசம் ஆரம்ப காலத்துல இருந்து கற்று கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு. அப்ப படிக்காத கிடையாது, சின்ன பெரியாரும் கிடையாது, எந்த வயசுலையும் கிருபை கொடுக்கிறார். இந்த காலேப்புன்னு ஒருத்தர்னா அவன் யோசுவா கூட இருந்தவர். 80 வயசா, 80 வயசுல சொல்றான், எனக்கு 40 வயசுல என்ன பலம் இருந்துச்சோ அதே பலன் இப்ப இருக்குன்றான். தரங்கத்துக்கு அப்புறம் இருக்குமா? அல்லேலூயா. மோசே பாருங்க, மோசே 120 வயசுல மரிக்கிறாரு. வசனம் என்ன சொல்றது? சரீரம் குன்றி போகல, கண்ணு மங்கலையாம். இப்ப நம்ம வருஷத்துக்கு 4 கண்ணாடி மாத்திட்டு இருக்கோம். அந்த காலத்துல எந்த கண்ணாடி இருக்கு, எந்த அரவிந்தர் இருந்துச்சு, அந்த காலத்துல எந்த சொட்டு மருந்து இருந்துச்சு, சொட்டு மருந்து, டெஸ்ட், முகாம்கள். இது இப்ப பாருங்க, எதுல பார்த்தாலும் முகாம், கருத்தரங்கு. வனாந்தரத்துல முகாம் நடந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்து எந்த சொல்லியும் கிடையாது. 40 வருஷம் நடந்து வந்தாங்கன்னா கால் ஊங்கலையா. நம்ம இங்க இருந்து திருச்சி போயிட்டு பஸ் ஆகணும்னா சென்னை போயிட்டு செருப்பை கலத்தி போட்டிருப்போம். நம்ம செருப்பை தேடுவோம். நம்ம செருப்பு நம்ம காலையில் நுழைய மாட்டேங்குது. தாம்பரத்துல போய் இறங்கையில, கோயம்பேடுல போய் இறங்கையில, ஏன்னா கால் வீங்கிருது. அவன் 40 வருஷம் நடந்தானா கால் வீங்கலையாம். 40 வருஷம் நடந்து வந்தாங்கன்னா இதெல்லாம் நினைச்சு பார்த்து தேவனை துதிக்கிறேன். 40 வருஷம் நடந்து வந்தாங்கன்னா அவன் வஸ்திரம் பழசாகலாம். கரங்களை கட்டி கருத்து அந்த வனாந்தரத்துல சின்ன பிள்ளைகளை வாலிபர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. 40 வருஷம் வஸ்திரம் அந்த வனாந்தரத்தை எந்த போர்ச்சீஸ் இருந்துச்சு, எந்த சென்னை சிலுக்கு இருந்துச்சு, நுழைஞ்சிருந்தா 4 நாள் எடுத்து போட்டு விட்டாங்க. எதுவுமே கிடையாது. வஸ்திரம் சொல்லுது 40 நாள் 40 வருஷம் கால் விழுந்தலையும் வஸ்திரங்கள் பழசாகலையும். பாருங்க. அல்லேலூயா. அற்புதமான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான தேவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அற்புதமான தேவனைத்தான் நம்ம துதிக்கிறோம். இல்லையா? அப்ப இந்த அற்புதமான தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், இன்னைக்கு இருக்கிற கோயில்களை
இன்னைக்கு இருக்கிற குறைகளை பார்த்து முறுமுறுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற குறைகளை பார்த்து தேவனை சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து தேவனை பரிந்துரைக்காதீங்க. இன்னைக்கு தோத்திரம் பண்ணுங்க. இல்லையா? எதா இருந்தாலும் துதிங்க, தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லையா? முந்தா நாள் ஒரு ஊழியக்காரனுக்கு போன் பண்ணாரு. நான் நினைச்சேன் இந்த லாக்டவுனுக்கு பிறகு இப்படி பொருளாதாரம் அப்படி நெருக்கமா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு, வெளியில எல்லாம் எங்கேயும் போகல, நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, பிரசிங்ல இருக்குல்ல, அறுக்க ஒரு காலம், அந்த விதைக்க ஒரு காலம், அழுக ஒரு காலம், சிரிக்க ஒரு அந்த மாதிரி சரி, இது ஏதோ ஒரு நெருக்கத்தின் காலம் இருக்கு. ஆனா நமக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். கவனிக்கிறீங்களா? பேத்துட்டு கவனிக்கிறீங்களா? ஒரு ஊழியக்காரர் போன் பண்றாரு. ஊழியக்காரு தங்கச்சி போன் பண்ணுது. அவர் ஊழியக்காரர் சொல்ல மாட்டாரு. நம்ம ஊழியக்காரங்களையே நான் சாப்பாட்டுக்கு இல்ல, அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டோம், விசுவாசிகிட்ட சொல்ல மாட்டோம். வெளியில ஊழியக்காரு தங்கச்சி சொல்லுது, பாஸ்டர் இது அண்ணன் டேவிட்டுக்கு இது பிடிக்காது, இது குறையெல்லாம் வெளியே சொல்றது பிடிக்காது, இந்த மாதிரி செப குறிப்பு சொன்னா கூட அண்ணனுக்கு பிடிக்காது, ஆனால் நீங்க நல்லா செபிப்பீங்க, அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன்னு போன் பண்ணி சொல்லுது. ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடையாது, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு? ஒரு ஊழியக்காரு தங்கச்சி. ஆனா ஊழியக்காரு சொல்றாங்க, அதான் பிரச்சனை. ஊழியக்காரங்க நம்ம போய் எப்படி ஊழியத்துக்கு வந்துட்டோம், அதை போய் வெளியே எப்படி சொல்றது அப்படின்னா, இப்படி நிறைய ஊழியர் நான் அப்ப நான் நினைச்சுக்கிட்டு நான் பரவாயில்ல இருக்கு, நம்ம பரவாயில்லையே, இது வரைக்கும் என்ன இந்த கேட் பாருங்க, நமக்கு என்னைக்காவது சாப்பாடு பிரச்சனை வந்திருக்கா, ட்ரெஸ்ஸுகளுக்கு பிரச்சனை வந்திருக்கா, குடிமகளை 25 வருஷம் குடியிருக்க பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனை? அப்ப நம்ம பரவாயில்லைன்னு முந்தா நாள் சந்தோஷப்பட்டு அப்படியாப்பட்டவங்களுக்காக இன்னும் அதிகமா ஜெபிக்கணும்னு அர்ப்பணிச்சேன். அல்லையா? அப்ப நம்மள இருக்கிறாங்க ஊழியக்காரன் குடும்பத்துல அப்படி இருக்கு. அல்லையா? அப்ப தேவன் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நல்ல வீட்டுல குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அதான் நான் என்ன ஆசீர்வாதத்தின் ரகசியம், செபத்தின் ரகசியம் சொன்னா, இருக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணணும். அல்லையா? கடந்த வாரம் பேசுற தோத்திரத்தை பத்தி, இருக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணணும், இருக்கிற வீட்டுக்காக தோத்திரம், இருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக தோத்திரம், இருக்கிற தண்ணிக்காக தோத்திரம், இருக்கிற வாகனத்துக்காக தோத்திரம், இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக தோத்துறோம், இருக்கிற சபைக்காக தோத்துறோம், இருக்கிற விசுவாசிகளுக்காக தோத்துறோம். இல்லாததை நினைச்சு அங்கீகரிப்பதை விட இருக்கிறதை நினைச்சு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா வாழ்வதே சந்தோஷமான வாழ்க்கை. எழுந்து நின்று ஜெபிப்போம். சிங்க கொட்டேகள் ஆண்டவரை ஜெபிப்போம். பரலோகத்துக்கு நல்ல தகப்பனே, நன்றி துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளுக்காக நன்றி செலுத்துறோம், சபைக்காக நன்றி செலுத்துறோம், சிறு பிள்ளைகளுக்காக தோத்துறோம், வாழ்ந்த பிள்ளைகளுக்காக தோத்துறோம், முதியவர்களுக்காக தோத்துறோம். ஆண்டவரை கட்டாவில் சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடையும்படி செய்கிறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, கட்டாயம் இல்லாதவர்களை தேவன் ஆண்டவரை கட்டாவே கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா இந்த கிருபைக்குள் நடத்தின கிருபைகளுக்காக தோத்துறோம், இந்த கிருபைகளை எண்ணி துதிக்கிறோம், இந்த கிருபைகளை ஆண்டவரே, நீ நல்ல தேவன், தானத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன். இப்பொழுது பார்க்கிறோம், 1000 மனிதர்கள் பெருகப்பட போகிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், நன்றி 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 அப்பா. தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை அளவு கொண்டிருக்கிறீர், செவதி கொடுக்கிறீர். ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவரே, வார்த்தையில் கிருபைக்குள் வாழுகிற வாழ்க்கைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. கிருபைகள் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி, கிருபைகள் கிருபைக்காக நன்றி, கிருபைகள் நீதிமன்றம் நன்றி, கிருபைகள் ரட்சிப்புக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கிருபையின் தேவனை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்பத்தும் பாதுகாப்பு தேவன், இன்னும் எங்களை தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். சபை மக்கள் நாளுக்கு நாள் கிருபை செய்யும்.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் சொல்லிறே. இந்த கிருபையினால சிறப்பிக்கிறதற்காய் நன்றி ஸ்தோத்திரமானவரே. கிருபையினால் சாபத்தை, கடன்களை, தரித்திரத்தை மேற்கொள்ள நீர் உதவி செய்கிறீர். பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள நீர் உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே தோத்திரம். கொண்டு வந்த அருமையான மகள் கேத்திரனுக்காக தோத்திரம். பிள்ளைகளுக்காய் நன்றி. தம்பி விஸ்வநாதனுக்காய் நன்றி. அவனுடைய ஊழியர்கள் ஆயிரங்கள் லட்சங்கள் ஆண்டவரை பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு தோத்திரம். எல்லா சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகி மறையட்டும். கர்த்தாவே சுற்றி இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பத்தியவனும் சொல்லிட மக்கள் நன்றி. இந்த செய்தியை ஆடியோ மூலமாக கேட்கிற மக்கள் கிருபைக்குள் வளர என் தேவன் உதவி செய்வீராக. கிருபையின் ஆவியை ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே கட்டமைக்கிறோம். ஜனங்களுக்கு உதவி செய்படி பணிபடி ஆவிகளை, தேவ தூதர்களை இயேசுவின் நாமத்திலே கட்டமைத்து விடுகிறோம். எங்களுக்கு உடம்பு செயல்படுகிற அந்தகர வல்லமைகளை, பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், தரித்திரத்தின் வல்லமைகள், கடந்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து பூமியில இருக்கிற வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கும் சொன்ன வார்த்தை பலிக்கட்டும். இந்த கிருபையின் வார்த்தைகள் எங்கள் மேல் பலிக்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்பால் கொடுத்தற்காய் நன்றி. எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மெய்மெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புரட்சியமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறாங்க. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உலகோட பரிசுத்தநாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பரிசுத்த சந்தோஷம் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெயங்கொடுக்கும் ஏரனுக்கு கோடி கோடி வாழ்களிக்கும் யசுராஜாவுக்கு பல்நாளெல்லாம் தோற்றார். ஜெயங்கொடுக்கும் ஏரனுக்கு கோடி கோடி தோற்றார். வாழ்களிக்கும் யசுராஜாவுக்கு பல்நாளெல்லாம் தோற்றார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த துணியால் உயர்த்துதே. அல்லேலூயா அல்லேலூயா இந்த துணியால் உயர்த்துதே. பயன்படுத்தும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றார். வாழ்களிக்கும் யசுராஜாவுக்கு தோற்றார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் விடுவோம். God bless you. God bless you. God bless you.